டாக்டர் எனக்கு கண்டிப்பாக நார்மல் பர்த்திங் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் அந்த பெயினை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் டாக்டர் யோகஷாலினி, யோகனா ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம நார்மல் பர்த்திங்க்கு என்னென்ன மெத்தட்ஸ் இப்போ மாடர்ன் மெடிசனில் இருக்குது அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்டனாக்ஸ். என்டனாக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஆக்சிஜனும் நைட்ரஸ் ஆக்சைடு இந்த ரெண்டு கேஸும் சேர்ந்த ஒரு கலவை. இது ஒரு மாஸ்க் மூலமாக நம்ம யூஸ்வலாக ப்ரெக்னென்ட்டில் அந்த லேபர் பெயினில் இருக்க மதர்ஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணுவோம். அவங்களே அதை அவங்க ஒரு கண்ட்ராக்ஷன்ஸ் வரப்போ அவங்க ஒரு மாஸ்க்கும் ஒரு கேஸும் அவங்க ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பஃப் மாதிரி இருக்கிறத ஒரு கண்ட்ராக்ஷன்ஸ் வரப்போ இதை எடுக்க அவங்களோட பெயின் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக குறையும்னு சொல்ல முடியாது. நார்மலாக இருக்கிறதோட ஒரு 40-50% கம்மியாக இருக்கும். இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் குழந்தைக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ஸோ பயப்பட வேணாம். மதருக்கு லைட்டாக ஒரு ட்ரௌசினஸ்ஸு, கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி இது நல்ல எஃபெக்டிவான ஒரு மெடிகேஷன். இது ரெண்டாவது எபிடியூரல், முதுகு தண்டுவடத்தில் லோக்கல் அனஸ்தட்டிக் ட்ரக்ஸை இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுவும் எகெயின் ரொம்பவே சேஃபான ஒரு மெத்தடாக. இடுப்பு கீழே இருக்கிற பகுதிகள், யூட்ரஸோட கண்ட்ராக்ஷன்ஸ் பெயின் எல்லாமே அந்த பர்டிகுலர் லேடிக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போயிடும். சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் எபிடியூரல் கொடுக்கறனால கால் பகுதிகள் கொஞ்சம் வலுவிலேருந்து போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற லேடிஸ் டெலிவரி ஆக போகிற சமயத்தில் புஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப சம்டைம்ஸ் புஷ் பண்ண முடியாமல் போகலாம். அதனால் அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி, வேக்யூம் சொல்கிறதோ, ஃபோர்செப்ஸ் போடுறதோ அந்த மாதிரி ஏதாவது போடுறதுக்கான அவசியம் வரலாம். ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு பிபி லோவாகவும் செய்யலாம். ஒரு சில பேருக்கு தலைவலி கூட வரலாம் எபிடியூரல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குற சமயத்தில். அடுத்தது வாட்டர் பர்த்திங். வாட்டர் ஒரு வகையான சூதிங் எஃபெக்ட் இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்கிறப்போ ஒரு ஹாட்டாக ஒரு ஷவர் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், குளிச்சா பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட், ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ரிலீஃப் வாட்டர் நமக்கு கொடுக்கும். தண்ணியில் இம்மர்ஸ் ஆகி வச்சுருவோம் ப்ரெக்னென்ட் லேடிஸை பாத்தப்பில் ஒரு 37.3. இது நம்ம ஊரில் இந்த வரைக்கும் பெருசாக யாரும் அப்ளை பண்ணலை. பட் இதுவும் இட் கிவ்ஸ். ஸோ வாட்டர் பர்த் இல்லை அப்படின்னா யூ கேன் டேக் அ ஹாட் ஷவர் ஆல்சோ. அதுவும் அதே மாதிரியான ஒரு சேம் எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். இல்லை நம்ம ஹாட் பேக்ஸ் வச்சு முதுகு பகுதியில் மசாஜும் கொடுக்கலாம். அடுத்தது டென்சம். நம்ம எல்லாருக்குமே பெயின் கொடுக்கறதுக்கான ஹார்மோன்ஸ் இருக்கிற மாதிரி பெயினை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்குது. என்டார்ஃபின்ஸ்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம எல்லாரும் லேபர் அப்போ ரொம்ப ஸ்கேர்டாக இருப்போம், பயந்துட்டு இருப்போம். அதனால இந்த என்டார்ஃபின்ஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு பெருசாக சுரக்காது. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வந்த மிஷின் தான் இந்த டென்ஸ் மிஷின். சின்ன சின்ன எலக்ட்ரோட்ஸ் மாதிரி முதுகில் அட்டாச் பண்ணி பேட்டரி ஆப்ரேட்டட். ஸோ எப்போல்லாம் பெயின் ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். அது நர்வ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த என்டார்ஃபின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் உடம்புக்குள்ள கொஞ்சம் செக்ரேட் ஆகும். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% பெயின் ரிலீஃப் நமக்கு கொடுக்கும். இது எல்லாத்தையும் விட பெரிய முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் எது யூஸ் பண்ணாலும் லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பெயின் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேணும். தென் சப்போர்ட்டிவான ஒரு குரூப். அது உங்களோட டாக்டராக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட மதராக இருக்கலாம், உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். யார் உங்களை மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக அந்த 6-7 hours லேபரை கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.